எலியா இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்த ஒரு மகத்தான தீர்க்கதரிசி. அவர் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் நாட்டின் அரசன் ஆகாப், அரசி ஏசபேல் ஆகியோர் பால் என்னும் பொய் தெய்வத்தை வழிபட செய்தனர். மக்கள் உண்மையான தேவனை விட்டுவிட்டு பொய் தெய்வங்களுக்கு செல்வதைக் கண்டு எலியா மிகவும் வேதனைப்பட்டார். எலியா தேவனின் கட்டளையின்படி அரசன் ஆகாபிடம் சென்று, இஸ்ரவேலில் இனி என் வார்த்தையின்படி மழையும் பனியும் வராது என்று அறிவித்தார். அதன்படி 3 ஆண்டுகள் மழையில்லை. நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது. தேவன் எலியாவை கேரித் ஆற்றருகே மறைத்தார். அங்கு காகங்கள் எலியாவிற்கு உணவு கொண்டு வந்தன. பின்னர் அவர் சாரிப்தா என்னும் ஊரில் ஒரு விதவையிடம் தங்கினார். அவளிடம் இருந்த சிறிது மாவும் எண்ணெயும் தேவனின் அதிசயத்தால் தீராமல் இருந்தது. அதே விதவையின் மகன் இறந்தபோது எலியா ஜெபித்ததினால் அவன் உயிருடம் எழுந்தான். 3 ஆண்டுகளுக்குப் பிறகு எலியா அரசன் ஆகாவை சந்தித்து, கர்மேல் மலையில் உண்மையான தேவன் யார் என்பதை நிரூபிப்போம் என்றார். பால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், எலியா ஒருவரே. இருபுறமும் பலி வைக்கப்பட்டது. பால் தீர்க்கதரிசிகள் நாள் முழுவதும் கூச்சலிட்டும் தீ இறங்கவில்லை. பின்னர் எலியா பலிபீடத்தை சீரமைத்து அதன்மேல் நீர் ஊற்றி தேவனை ஜெபித்தார். வானத்திலிருந்து தீ இறங்கி பலியையும் கற்களையும் நீரையும் சுட்டெரித்தது. மக்கள் அனைவரும், கர்த்தரே உண்மையான தேவன் என்று கூச்சலிட்டார்கள். மழை திரும்பியது. அதன்பின் எலியா மீண்டும் ஜெபித்தார். வானத்தில் சிறிய மேகம் தோன்றியது. அதிகாலையில் பெரும் மழை பெய்தது. பஞ்சம் முடிவுற்றது.